வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது. விஜய் 6 மாதத்துக்கு முன்னால் பொது வெளியில் சொன்னார், 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையே தான் போட்டி இருக்க போகுதுன்னாரு. அது இன்னைக்கு 6 மாதம் கழித்து இன்னைக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அதை தானே சொல்லுது. அதிமுகவின் எதிர்காலம் கேள்விக்குறிதாங்க. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. MCR Pure Cotton Club, formals and casual shirts. This festive season, travel the world with Grand Royal Tours. இன்று அதிமுகவினுடைய நிலைமை என்னவா இருக்கு? அதிமுக நிலைமை அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்றது தான் ஒரு வரியில் சொல்லணும். அமித்ஷா எடப்பாடி கிட்ட தெளிவாக சொல்லிட்டார் போல இருக்கு. நீங்கள் அதிமுகவில் சேர்த்துக்காது அதெல்லாம் நீங்கள் ஓகே, ஆனால் அவங்கள நாங்கள் சேர்த்துக்கிறதே நீங்கள் எதிர்க்க முடியாது என்டிஏ கூட்டணியில். ஏன்னா இன்றைக்கி பாஜக குறி வைக்கிறது தென் தமிழகம் தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் இந்த திருப்பரங்குன்றம் கூட இவ்வளோ பெருசாகுது. நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலியிலேருந்து இங்கே ஓடியாந்து அரெஸ்ட் ஆகுறாரு. இப்போ நயினார் நாகேந்திரனை போட்டதின் நோக்கமே மாநில தலைவராக டு வின் முக்குளத்தூர் ஓட்டை எடுக்கிறதுக்காக தான். அதனால தான் இப்போ அண்ணாமலைக்கு அமித்ஷா கூப்பிட்டு காதை முறுக்கி இருக்கிறாருன்றாங்க, இல்லை டோல் சுட்டாருன்றாங்க. ஓபிஎஸ் ரொம்ப முறுக்கிட்டு இருந்தவர் நடந்த இந்த பொதுக்குழுல எங்களை சேர்க்கறதை பற்றி முடிவு எடுக்கலைன்னா நாங்கள் முடிவு எடுப்போம் 15ஆம் தேதிக்கு மேலே அப்படின்னு சொன்னார். உண்மை. தனிக்கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணதும் உண்மை. ஆனால் இதெல்லாம் சென்ஸ் பண்ணி அவர் அமித்ஷா அவரை கூப்பிட்டார் டெல்லிக்கு. இவரும் வெக்கம் மானம் எதுவும் இல்லாமல் கூப்பிட்ட ஒன்று அதுக்காக தான் காத்து நின்ற மாதிரி போனார். சென்னைக்கு திரும்பியதும் நான் எங்கே சொன்ன தனி கட்சி ஆரம்பிப்பேன்னு, நாங்கள் அதிமுகவில் தான் இணையணும் எல்லாரும், அப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறோம், அதுதான் எங்கள் முயற்சின்னு ஒரு பல்ட்டி அடித்தார். ஆனால் திரும்ப அதிமுக தரப்பில் அவங்க சொல்லும்போது இது வரைக்கும் இருந்த சூழல் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி, அதே சூழ்நிலை தான் இருக்க போகுது, இல்லை தாவேக்காவோ யாருமே எதுவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட முடியாது, அங்கே போகக்கூடிய வாக்குகள் எல்லாமே அதிமுகவுக்கு தான் வரும்னு உறுதியாக சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு கட்சி அவங்க பொதுக்குழுவில் பேசிக்க வேண்டிய செய்திகள் தானே. அது உண்மைகளை எல்லாம் சொல்ல முடியுமா? ஒரு கூட்டணி அமைஞ்சாச்சு, அப்புறம் இன்னொரு ஆளுக்காக ஏன் காத்துட்டு இருந்தாங்க? முக்கியமான ஒரு போட்டியாளராக திமுக அதிமுக ரெண்டுக்குமே வந்துட்டார் அவர். இன்றைய டிவிக்கே அப்டேட்டட் மாடர்னைஸ்டு 2.0 வெர்ஷன் ஆஃப் ஏடிஎம்கே. செங்கோட்டையன் மாதிரி ஒரு பழுத்த அரசியல்வாதி, சீனியர் பொலிட்டீஷியன், அவர் தாவேக்கால இணைஞ்சது பெரிய பாசிட்டிவ் ஆகிடுச்சுங்க. இப்போ அவரை தொடர்ந்து ஃப்ளட் கேட்ஸ் ஹவ் பீன் ஓப்பன்டு. அதிமுகலேருந்து ஆட்கள் போயிட்டே இருக்காங்களே ஒழிய இன்டேக் யாராவது வந்ததை கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸோ அப்போ இன்னைக்கு தேதியில் ஒரு 3rd பிளேஸில் தான் இருக்காங்க, அந்த அளவுக்கு வந்துட்டாங்கன்னு பார்த்துக்க முடியும். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையே தான் போட்டி. ஸோ அதிமுக கரைகிறதுங்க. திமுக ஆட்சி தொடராதுங்க. ஹிஸ்டரி வில் ரிப்பீட். வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு மதிவாணன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட தான் பேசுறதா இருக்கும், பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைய கால சூழல்ல குறிப்பாக அதிமுக எவ்வளவு பலம் பொருந்தியதா இருக்கு, இல்லை எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி பேசலாம். தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழல்ல இன்றைக்கு செயற்குழு பொதுக்குழு கூட்டமானது நடந்தேறி இருக்கு. நிறைய தீர்மானங்கள், எல்லா முடிவுகளையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களே எடுப்பாரு, அவரை முதலமைச்சராக்கணும் அப்படின்ற தீர்மானங்கள் எல்லாம் இருந்திருக்கு. இன்று அதிமுகவினுடைய நிலைமை என்னவா இருக்குன்னு பாக்குறீங்க? அதிமுக நிலைமை அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்றது தான் ஒரு வரியில் சொல்லணும். ஏன்னு சொன்னால் இன்னைக்கு அமித்ஷா டெல்லியில் வச்சு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை அழைத்து பேசியதும், அண்ணாமலையை அழைத்து நீ என்னெல்லாம் கெடுத்தியோ அதெல்லாம் நீ தான் சரி பண்ணணுன்னு அவருக்கு ஒரு டாஸ்க்கு கொடுத்து அவர் கோயம்புத்தூருக்கும் சென்னைக்கும் இப்போ பறந்துட்டுருக்காரு. நேற்று கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓபிஎஸ்ஸை சந்தித்து பேசினார். அதுக்கப்புறம் டிடிவி தினகரனுக்கு தன் வீட்டில் விருந்து கொடுத்தாரு. ஸோ இதெல்லாம் என்ன காட்டுகிறது என்றால், அமித்ஷா எடப்பாடி கிட்ட தெளிவாக சொல்லிட்டார் போல இருக்கு. நீங்கள் அதிமுகவில் சேர்த்துக்காது அதெல்லாம் நீங்கள் ஓகே,
ஆனால் அவங்கள நாங்கள் சேர்த்துக்கிறதே நீங்கள் எதிர்க்க முடியாது என்டிஏ கூட்டணியில். ஏன்னா இன்னைக்கு வந்து பாஜக குறி வைக்கிறது வந்து தென் தமிழகம் தான் நான் நினைக்கிறேன். மதுரைக்கு கீழே. அதனால தான் இந்த திருப்பரங்குன்றம் கூட இவ்வளோ பெருசாகுது. நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலியிலேருந்து இங்கே ஓடியாந்து அரெஸ்ட் ஆகுறாரு. ஸோ அவங்க வந்து தென் தமிழகத்தை குறி வச்சு நிறைய தொகுதிகளை அதிமுக கிட்டேருந்து வாங்கி அங்கே இருக்கிற பெரும் சமூகங்கள் இருக்கு இல்லையா, முக்குளத்தோர், நாடார், இந்த 2 சமூகத்தை வந்து பிளாக்கெட் பண்ணுறது. இப்போ மெயினாக பொன் ராதாகிருஷ்ணன்லாம் உங்களுக்கு தெரியும், முன்னாள் மத்திய அமைச்சர், அவர் அந்த நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் தான். இப்போ நயினார் நாகேந்திரனை போட்டதின் நோக்கமே மாநில தலைவராக டு வின் தட் அந்த முக்குளத்தோர் ஓட்டை எடுக்கிறதுக்காக தான். ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுடைய அந்த பிராந்தியம் வேலை பிரிவினை பண்ணிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். தென் தமிழகத்தை எங்கள் கையில் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் மொத்த தொகுதி அவங்களுக்கு இல்லை, மெஜாரிட்டி நாங்கள் இங்கே பார்த்துக்குறோம், நீங்கள் கொஞ்சம் எடுத்துங்க, உங்களுக்கு வட தமிழகம், மேற்கு, கொங்கு எல்லாம் நீங்கள் பார்த்துங்க, அங்கேயும் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க. இப்படி ஒரு ஏதோ ஒர்க்கிங் அரேஞ்ச்மெண்ட்டு, ஏரியா பைஃபர்கேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து எடப்பாடி அமித்ஷா கிட்ட இசைவு தெரிவிச்சிருக்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன் முன்னாலேயே. ஸோ ஆமாம், அதனால தான் வந்து முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி தான் அப்படின்றது அவர் அப்போவே தெளிவாக சொன்னார். ஸோ இப்போ தென் தமிழகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு ஓபிஎஸ் அண்ட் டிடிவி ஒரு ஃபேக்டர் தாங்க. இப்போ அவங்கள வந்து என்டிஏக்குள்ளே சேர்க்காம, அவங்கள வந்து அவங்க கூட்டணிக்குள்ளே கொண்டு வராமல் அவங்க ஒரு தனியாக நின்று ஓட்டை ஸ்ப்ளிட் பண்ணாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு நல்லது இல்லைல்ல அரசியல் ரீதியாக. அதனால தான் இப்போ வந்து அண்ணாமலைக்கு அமித்ஷா கூப்பிட்டு காதம் முறுக்கி இருக்கிறாருன்றாங்க, இல்லை டோஸ் சுட்டாருன்றாங்க. நீங்கள் தான் வந்து இந்த 2 பேரை அதிமுகலேருந்து எடுத்தீங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திருப்பினீங்க, இப்போ நீங்களே அவங்கள சரி பண்ணணும், இதுதான் உங்கள் வேலை. என்டிஏக்குள்ளே கூட்டிகிட்டு வரது தான். ஆமாம் ஆமாம். எடப்பாடிக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்கள் அதிமுகவில் சேர்த்துக்குங்க, அதெல்லாம் நாங்கள் தலையிடல, ஆனால் அவங்க எங்கள் என்டிஏல வர்றதையும் நீங்கள் தடுத்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு அது பாதிப்பு உண்டாக்கும். தென் தமிழகத்தில் நீங்கள் போட்டியிடுற இடங்கள்ல பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம், இது நாங்கள் வந்து மேனேஜ் பண்ணோம். அதனால் அவங்களும் உங்களை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்க வைக்கிறோம். காம்ப்ரமைஸ். டிடிவி வந்து துரோகியை நான் முதலமைச்சர் வேட்பாளர் எப்படி காம்ப்ரமைஸ் பண்ண முடியும் சார்? அவர் வெளிப்படையாகவே சொல்லிட்டாருங்க. ஆனால் இப்போ வந்துட்டு அந்த அளவுக்கு இல்லை, சுருதி கொஞ்சம் இறங்கி இருக்கு. அதாவது ஏன்னா அவருக்கு மேலே நிறைய வழக்குகள் பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லைங்களா, எல்லாருக்கும் அவங்கவுங்க பிரச்சனை இருக்கு இல்லையா. அப்போது அண்ணாமலை வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக விருந்து கொடுத்து திருப்பி டெல்லிக்கு போயிருக்கார். டு ஃபீட்பேக், ரிப்போர்ட் பண்ணோம், என்ன கொடுத்த வேலையை எந்த அளவுக்கு முடிச்சிருக்கிறேன், இப்படி போயிட்டுருக்குன்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு டிடிவி தினகரன் வந்து நிச்சயமாக அதை பழைய நிலையில் இருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். எப்படி காம்ப்ரமைஸ் ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் யூகிக்கிறேன். என்னென்னா இபிஎஸ்ஸுக்கும் தெரியுது, அதாவது வந்து இவங்களை எதுக்கு வந்து தனியாக விடணும், அவங்க என்டிஏ கூட்டணியில் சேர்த்துக்கிறத நம்ம எதிர்க்க வேணாம், அதிமுகவில் சேர்த்துக்க மாட்டோம், அதில் நம்ம தெளிவாக இருப்போம். ஆனால் என்டிஏ கூட்டணியில் சேர்த்துக்கிறது, அதனால் தென் தமிழகத்தில் பாஜகவுக்கு வந்து அவங்க பயன்படுவாங்கன்னா பயன்படட்டும், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கண்டிஷன் என்ன, இதுக்கு இவர் ஒத்துக்கணும்னா அவங்க வந்து என்னை முதலமைச்சர் வேட்பாளர் என்டிஏவனுடைய முதலமைச்சர் ஒத்துக்கணும். இது 2மே செட்டில் ஆகிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் இவர் வந்து ஓபிஎஸ் ரொம்ப முறுக்கிட்டு இருந்தவர் இன்னைக்கு நடந்த இந்த பொதுக்குழுல எங்களை சேர்க்கறதை பற்றி முடிவு எடுக்கலைன்னா நான் வந்து வேற முடிவு எடுப்பேன் அப்படின்லாம் தனி கட்சி ஆரம்பிப்பேன் கொடுத்துட்டாரு அவரு 15ஆம் தேதி. அதான் 15 இல்லை 10க்குள்ளே எடுக்கலைன்னா இந்த பொதுக்குழுல நாங்கள் முடிவு எடுப்போம் 15ஆம் தேதிக்கு மேலே அப்படின்னு சொன்னார். உண்மை. தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணதும் உண்மை. ஆரம்பித்து திமுக கூட்டணியோட போய் சேர்றதுன்றதும் அவங்களுடைய ஆதரவாளர்கள் கூட்டத்தில் வந்த ஒரு கருத்துனும் ஓபிஎஸ் தரப்பு. ஆனால் இதெல்லாம் சென்ஸ் பண்ணி அவர் அமித்ஷா அவரை கூப்பிட்டாரு டெல்லிக்கு. இவரும் வெக்கம் மானம் எதுவும் இல்லாமல்
கூப்பிட்ட உடனே அதுக்காக தான் காத்து நின்ற மாதிரி போனார். போய் பேசினப்போ அவங்க வந்து அவசரப்படாதீங்க, தனி கட்சியெலாம் ஆரம்பிக்காதீங்க, திமுக கூட போவாதீங்க, திமுக கூட போகிற முடிவுக்கு வந்துட்டார் அவர். ஸோ திமுக கூட போவாதீங்க, அமைதியாக இருங்க, நாங்கள் ஒரு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கிறேன், அதில் வந்து நீங்கள் நம்ம என்டிஏல வருவீங்க, உங்கள் ஆதரவாளர்களுக்கும் நம்ம சீட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவரை பாசிஃபை பண்ணி அனுப்பிச்சாங்க. அதன் விளைவு தான் பல்ட்டி அடித்தார். சென்னைக்கு திரும்பியதும் நான் எங்கே சொன்ன தனி கட்சி ஆரம்பிப்பேன்னு, நாங்கள் அதிமுகவில் தான் இணையணும் எல்லாரும், அப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறோம், அதுதான் எங்கள் முயற்சின்னு ஒரு பல்ட்டி அடித்தார். இப்போ டிடிவி தினகரனுடைய அந்த சுருதியும் இப்போ அந்த அண்ணாமலை விருந்துக்கு அப்புறம் இறங்கியிருக்கு. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னால், பாஜக வந்து தென் தமிழகத்தை குறிவைத்து அதிகமான சீட்டுகளை கேட்டு பெறவும் வெல்லவும் ஒரு உபாயத்தை எடுக்கிறாங்க. எனக்கு கிடைக்கிற தகவல் என்னன்னா, அமித்ஷா வந்து ஈசிஆர் ரோட்டில் வீடு பார்த்துட்டு இருக்காராம் பெர்மனண்ட்டானா என்ன, மாதத்துக்கு இனி 4-5 முறை வருவார். தேர்தல் முடியும் வரையில் அவருடைய ப்ரெசன்ஸ் இங்கே இருக்கும். ஏன்னா பீகார் முடிஞ்சு போச்சு, இப்போ அடுத்தது வெஸ்ட் பெங்கால் அண்ட் தமிழ்நாடு, ரெண்டையும் நான் விட மாட்டேன்னு வேற சபதம் எடுத்திருக்காரு. அடுத்தது தமிழ்நாடு தான், வெஸ்ட் பெங்கால் தான் சொல்லி. ஸோ அதனால் வந்து தே ஆர் வெரி சீரியஸ், ஆட்சியை வந்து எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பின்னணியில் தான் இன்னைக்கு பொதுக்குழுவில் வந்து மீண்டும், முன்னாலேயே அவர் கையில் தான் அதிகாரம் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சார், இது அதிமுகவில் சேர்க்க வேண்டியதில்லை, அதனால வெளியே போனவங்களை அவங்க துரோகி அப்படின்லாம் பேசுகிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாலும், என்டிஏ கூட்டணிக்குள்ளே அவங்களை கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சியை பாஜக எடுத்துக்கிட்டு இருக்குங்கும் போதும் இது வந்து ஓரளவுக்கு ஒரு சரியான சூழலை உண்டு செய்யாமல் தானே போகும். இல்லை, அதாவதுங்க, ஒரு வண்டி வேகமாக போயிட்டுருக்கு, டக்குன்னு பிரேக் போட்டால் கவுந்துடும், அப்படியே ஸ்லோவாக தான் போய் அதை நிறுத்தணும். அதனால் இது வந்து நான் சொல்கிற மேட்ரு கீழே இருக்கிற கடைகோடி தொண்டனுக்கும் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, தலைமை மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். அதனால் கீழே இருக்கிற தொண்டர்கள், மிடில் லெவல் லீடர்ஸ் அவங்கெல்லாம் பேசுவாங்கல்ல, அதை தவிர்க்கவே முடியாது. ஆனால் தலைமையில் வந்து அந்த மாதிரி பேச மாட்டாங்க. நீங்கள் ஒரு ரீசனபிள் லெவலில் இருக்கிறவங்க அப்படிலாம் பேச மாட்டாங்க பாருங்கள். இதில் பொதுக்குழுவில் பேசினவங்களுக்கு வந்து தே ஆர் நாட் இன்ஃபார்ம்டு. இப்படி இருக்குன்னு சொன்னால் தானேங்க அவங்களுக்கு புரிஞ்சுக்குவாங்க. அவங்களுக்கு அதை சொல்லாமலே வச்சிட்டு இருப்பாங்க இல்லையா இவங்க மேல்மட்டத்தில் மட்டும். இந்த அதாவது இது வந்து லாங் டேர்ம் பிளான் தானே இது, இன்னும் எலெக்ஷனுக்கு 4 மாதம் இருக்குது, அதனால் பேசியிருக்கலாம். இப்போது ஆனால் திரும்ப அதிமுக தரப்பில் அவங்க சொல்லும்போது, இது வரைக்கும் இருந்த சூழல் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி, அதே சூழ்நிலை தான் இருக்க போகுது, இல்லை தாவேக்காவோ யாருமே வந்து எதுவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட முடியாது, அங்கே போகக்கூடிய வாக்குகள் எல்லாமே அதிமுகவுக்கு தான் வரும்னு உறுதியாக சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் வந்துங்க ஒரு கட்சி அவங்க பொதுக்குழுவில் வந்து பேசிக்க வேண்டிய செய்திகள் தானே. இப்போ அது வந்து உண்மைகளை எல்லாம் சொல்ல முடியுமா? நமக்கு வந்து 3வது இடம்தான், நம்ம வந்து பாஜகவோட சேர்ந்தாலும் நம்ம வந்து திமுகவை தோக்கடிக்க முடியாது, அந்த ஆற்றல் நமக்கு இல்லை. அதனால தானேங்க எல்லாருமே வந்து விஜய் வராரு, பெரிய கட்சி வருது, மெகா கூட்டணி வருது, ஒரு கூட்டணி அமைஞ்சாச்சு, அப்புறம் இன்னொரு ஆளுக்காக ஏன் காத்துட்டு இருந்தாங்க? அதனால் வந்துங்க விஜய் அவங்க விரும்புகிறாங்களோ விரும்பலையோ, எஸ் எமர்ஜிட் ஆசிய ஒரு முக்கியமான ஒரு போட்டியாளராக திமுக அதிமுக ரெண்டுக்குமே வந்துட்டார் அவர். தேர்தலுக்கு பிறகு என்ன நிலவரம் வரும்ன்றது இப்போ கணிக்க முடியாதுங்க. மக்கள் தீர்ப்பு எப்படி அமையுது, தொங்கு சட்டமன்றமா, யாருக்கும் அறுதி பெரும்பான்மை இல்லாமல் போச்சுன்னா அப்போ திமுக தாவேகா அவங்க உறவு அவங்க கூட்டணி பொது எதிரியான திமுகவை ஆட்சியில் வராமல் தடுக்கிறதுக்கு அது என்டையர்லி டிஃப்ரெண்ட் பால் கேம்ங்க. தேர்தல் முடிவுகள் அந்த அடிப்படையில் ஈவன் இவங்க சொல்கிறாங்கல்ல கூட்டணி அரசு வராதுன்னு, மக்களே முடிவு பண்ணி கூட்டணி அரசை உருவாக்கிட்டாங்கன்னா யாருக்குமே பெரும்பான்மை இல்லை, 2 பேர் சேர்ந்தாதான் கூட்டணின்னு சொன்னால் அதை இல்லை நாங்கள் கூட்டணி அரசுன்னு உட்காந்துருப்பாங்களா வெளியே? அதெல்லாம் கிடையாது. அதிகாரத்தை எப்படியாவது போய் உட்காரணும்னு நினைப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்துங்க ஒரு அரசியல் விமர்சகர் என்ற முறையில் ஒரு நடுநிலையான பார்வையில் பார்த்தாலே நமக்கு தெரியுது ஏடிஎம்கே இஸ் மச் வீக்கெண்டு. அதுக்கு பல காரணிகள் இருக்குது. அதுவும் பாஜகவோடு அது சேர்ந்ததால் அதுக்கு வந்து
மத்திய அதிகாரத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன் கிடைக்குது. இடி ரைட்ஸ் வராது, சிபிஐ ரைட்ஸ் வராது, ஊழல் வழக்குகள் தோண்டப்படாது, அந்த பாதுகாப்பெல்லாம் கிடைக்கும். ஆனால் அரசியல் ரீதியாக மைனாரிட்டி, சிறுபான்மையினர், முஸ்லீம் இவங்க ஓட்டெல்லாம் அவங்க நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க. கொஞ்சம் நஞ்சம் வந்தது கூட இப்போ வந்து அறவே போயிடும், 1/3 போயிடுங்க. அப்போ அந்த 1/3 ஓட்டு வந்து அவங்களுக்கு போச்சுன்னா அது எவ்வளோ பெரிய பலவீனங்க. அப்போ அது யாருக்கு போகும்? முன்னால் திமுகவுக்கு முழுமையாக போகிற வாய்ப்பு பல தேர்தலில் பார்த்துருக்குறோம். நம்ம 19, 21, 24 எல்லாம் பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த முறை அதுக்கும் ஒரு கிளைமேட் வந்துட்டார் தாவேகா. எல்லாத்தையும் அவர் எடுத்துருவாருன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் 100% திமுகவுக்கு போனதை 50 ஆக்கலாம், 60 ஆக்கலாம், 70 கூட ஆக்கலாம். இவர் 30% எடுத்தால் அவங்களுக்கு 70. இப்போ 100% எனக்கு வந்த நிலைமை எப்படி? எனக்கு 70 தான் வரும்னு சொன்னால், இப்போ போன தேர்தலில் முதலாவது வந்த கட்சிக்கும் 2வது வந்த கட்சிக்கும் வாக்கு வித்தியாசம் எத்தனை %ங்க? ஜஸ்ட் 6%. அப்போது ஒரு 10%, 15%லாம் மாறுச்சுன்னா களம் வந்து ஒரு மாதிரி ஆயிடுங்க. நம்ம நினச்சபடியெல்லாம் செய்ய முடியாதுங்க. அதனால தான் இன்னைக்கு பாருங்கள், செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு, இப்போவே எங்களுக்கு வந்து 30%ன்றார். அப்படியே அவங்க அப் பண்ணிகிட்டே இருக்காங்க. 26னார் ஆதவ் அர்ஜுனா, அப்புறம் 28னார். இப்போ இன்னைக்கு வந்து இன்னும் டே பை டே எடுக்கிறாங்களா என்னன்னு தெரில. அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் வந்தாச்சு. அதாவது நம்ம வந்து மக்கள் நம்மளை நிறைய ஆதரிக்கிறாங்க, 2 கட்சிகள் மேலேயும் வெறுப்பில் இருக்காங்க அப்படின்ற ஒரு உணர்வு அவங்களுக்கு வருது, ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது. இவரும் விஜயும் எல்லா இடத்துலையும் கான்ஃபிடென்ஸாக இருங்க அப்படின்ட்டு முடிக்கிறாரு. ஸோ அது ஓவர் கான்ஃபிடென்ஸா என்னன்றது அது தேர்தலுக்கு பிறகு தெரியும். ஆனால் அட் ப்ரெசண்ட் அவங்க வந்து சளைக்கிற மாதிரி தெரியலையே. இப்போ எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா எம்ஜிஆரையும் அவங்க அப்ரோப்ரியேட் பண்றாங்க. கிட்டத்தட்ட இல்ல, மதுரை மாநாட்டுல முகப்புல வச்சாங்க. இந்த பக்கம் அண்ணா, எம்ஜிஆர், நடுவுல விஜய். அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னாங்க, ஏன் வச்சிருக்கீங்க, கொள்கை தலைவர் 5 பேர் இருக்கும்போது இது என்ன எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் 2ன்னு. அப்போ அவங்க சொன்ன காரணம் நியாயமா இருந்தது. என்ன சொன்னாங்க? வரலாறு திரும்புகிறது, வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது. என்ன வாகை சூடினாங்க? 67 காங்கிரஸை தோக்கடித்து முதல் முறையாக திமுக ஆட்சிக்கு வந்தது தமிழ்நாட்டில். 77 அதனால் அண்ணா இருக்கிறாரு. 77 திமுகவை தோற்கடித்து அதிமுகவுக்கு ஆட்சி கொண்டு வந்தார் எம்ஜிஆர், அதனால எம்ஜிஆர் இருக்காரு. இப்போ இவர் நடுவில் ஏன் விஜய் இருக்கிறாருன்னா 2026 இந்த 2 பேர் செஞ்ச வேலையை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு ஒரு சூசகமாக சொல்கிறாரு. ஸோ அப்போ அதுக்கு சொன்னார். அப்புறம் அவர் அந்த பிரச்சார வாகனத்திலேயே அதை ஒட்டிட்டாரு. ஆமாம் ஆச்சா. இப்போ எந்த அளவுக்கு போயிட்டாருன்னா, நேற்று பாண்டிச்சேரியில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னே பேசுகிறாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு முதல்ல ஆட்சி வாய்ப்பு கிடைச்சது வந்து புதுச்சேரியில் தான். இந்த மக்கள் தான் அதிமுகவை ஆட்சியில் அமர்த்தினார்கள். அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டில் 77 வந்தார், இங்கே 74 வந்துட்டாருன்னாரு. அது உண்மை, ஃபேக்ட். ஆனால் அது 29 நாள் தான் இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஆயிடுச்சு, அது வேற விஷயம். பட் ஃபேக்ட் இஸ் அதிமுக முதல்ல ஆட்சிக்கு வந்தது புதுச்சேரியில் தான், தமிழ்நாட்டில் இல்லை. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வந்தது அப்படின்ற ஒரு உண்மையை சொல்கிறாரு, வரலாற்று உண்மையை. ஸோ எம்ஜிஆரை வந்து அநேகமாக இவங்க அப்ரோப்ரியேட்டே பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். எம்ஜிஆருக்கு இன்னைக்கும் மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு. கவலைப்படுற மாதிரியும் தெரியல, அவர் பொது தலைவர் தான், யார் வேணா பயன்படுத்தலான்ற விதத்துல தான் அவங்களோட. காமராஜரை எடுத்தப்ப காங்கிரஸே கவலைப்படல. இல்லை, ஒரு லெவலுக்கு மேலே போயாச்சுன்னா அவங்க பொதுவாயிடுறாங்க. இப்போ அண்ணா கூட இப்போ எவ்வளோ பேருக்கு பொதுவாயிட்டாரு, பெரியார் எல்லாருக்குமே பொதுவாயிட்டார்ல, அது மாதிரி அது இல்லை. பட் என்னுடைய ஒரு கருத்து என்னன்னா, டிவிகே, இன்றைய டிவிகே வந்து அப்டேட்டட் மாடர்னைஸ்டு 2.0 வெர்ஷன் ஆஃப் ஏடிஎம்கே. ஏடிஎம்கே 72 தொடங்கப்பட்ட போது எந்த நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டதோ, எவ்வளோ மக்கள் செல்வாக்கு அதுக்கு இருந்ததோ,
அதனுடைய 30 வருஷம் ஆட்சியெல்லாம் இருந்து அதனுடைய யூட்டிலிட்டி ஓவர் எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் வெர்ஷன் தான் இது, 2.0 தான் டிவிகே. அது இந்த லெவலில் தான் அதை கொண்டுட்டு போகிறாங்க. அதனால தான் எம்ஜிஆரை அப்ரோப்ரியேட் பண்ணுறாங்க. அப்படின்னா எம்ஜிஆர் தொண்டர்கள், எம்ஜிஆர் ஆதரவாளர்கள், எம்ஜிஆர் நலம் விரும்பிகள், அதில் அவங்க ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் நடுவில் அதில் தெளிவாக இருக்காங்க. அவங்க ஜெயலலிதாவை எடுக்கலை, எம்ஜிஆரை எடுக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கும் எம்ஜிஆர் வந்து அன்கொஸ்டின்டு மொனார்க். மக்கள் மனசில் இத்தனை வருஷம் ஆனாலும் அவர் இறந்து இப்போ வர டிசம்பர் 24 பாருங்க, எல்லா இடத்துலையும் சந்து பொந்தெல்லாம் தெருக்கெல்லாம் மலர் வச்சு அவரை நினைவுபடுத்துறதே பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அதனால் வந்துங்க எம்ஜிஆர் அவர் அப்ரோப்ரியேட் பண்ணுறது அது ஒரு டெலிபரேட் பிளாய். ஸோ தட் ஆல்சோ வீக்கெண்டு ஏடிஎம்கே. இதில் செங்கோட்டையன் மாதிரி ஒரு பழுத்த அரசியல்வாதி, சீனியர் பொலிட்டீஷியன், அதிமுக உருவானதிலிருந்து அவர் வெளியேற்றப்படும் வரையில் ஊசலாட்டமோ எதுவுமே இல்லாமல் அந்த கட்சியில் பயணித்தவர். எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்றவர்களுக்கு பக்கத்தில் இருந்து அவங்களோட சேர்ந்து களப்பணியாற்றியவர்ன்ற அந்த ஒரு ஏதோ பேக்ரவுண்டோடு அவர் தாவேக்கால வந்து இணைஞ்சது பெரிய பாசிட்டிவ் ஆகிடுச்சுங்க. இப்போ அவரை தொடர்ந்து ஃப்ளட் கேட்ஸ் ஹவ் பீன் ஓப்பன்டு. இப்போ சொல்கிறாங்க இல்லையா, ஈரோட்டில் மீட்டிங் 18 நடக்க போகுது இல்லையா, அனுமதி கொடுத்தாங்கன்னா நடத்துவாங்க. அதில் அந்த மேடையில் வந்து அநேகமாக ஃபார்மர் மினிஸ்டர்ஸ், இன்றைக்கி அதிமுகவில் இருக்கிற முக்கிய தலைவர்கள் பல பேர் வந்து இணைய போகிறாங்கன்னு சொல்லி செங்கோட்டையன் பகிரங்கமாக சொல்கிறாரு. பத்திரிகையாளர் ஒருத்தர் கூட யார் பேர் சொல்லுங்கன்னா அவங்களுக்கு இப்போ பிரச்சனை வரணுமா, இருங்க அதெல்லாம் அவர் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதிமுக வந்து கரைகிறதுங்க. நீங்கள் சும்மா பாருங்களேன், அதாவது வந்து தாவேக்கா எங்களுக்கு பொருட்டு இல்லை, நாங்கள் தான் வீழ்த்த போகிறோன்னு இவங்க பிராவிடோ அடிச்சிட்டு இருக்கலாம் அவங்க கூட்டங்களுக்குள்ள. நீங்கள் பாருங்கள், அதாவது வந்து எத்தனை பேர் அதிமுகலேருந்து வெளியே போயிருக்காங்க இந்த காலகட்டத்தில். லேட்டஸ்ட்டு மனோஜ் பாண்டியன் திமுகவுக்கு போயிருக்காரு, அன்வர் ராஜா, மைத்ரேயன், ஏற்கனவே பல பேர் வந்து அங்கே போய் மந்திரிங்களாகவே உட்காந்துட்டு இருக்காங்க. டிஎம்கேவே இப்போ வந்து அது ஒரு மாடர்னைஸ்டு ஏடிஎம்கேவாக மாறிட்டு இருக்குது. நீங்கள் கணக்கு எடுங்க, முத்துசாமி, செந்தில் பாலாஜி, அப்புறம் வந்துட்டு கேகேஎஸ் ராமச்சந்திரன், அப்புறம் வந்துட்டு ராஜ கண்ணப்பன், ஏவா வேலு, சேகர் பாபு. ஸோ அதிமுகலேருந்து ஆட்கள் போயிட்டே இருக்காங்களே ஒழிய இன்டேக் யாராவது வந்ததாக கொஞ்சம் சொல்லுங்களேன். அதிமுகவுக்கு ஒரு பெரிய ஆள் வந்து சேர்ந்துட்டாரு வேற கட்சியிலேருந்து, நல்லா ஒரு வரவேற்கிறது. அப்போது அதிமுக என்பது தேய்கிற கட்சியாக மாறிடுச்சு. அந்த இடத்த வந்து தாவேக்கா கரெக்டாக வந்து நின்றுடுச்சு. இப்போ தாவேக்கா வந்து இன்னைக்கு வந்து இன்றைய அதிமுகவாக மாறுவதுக்கு எந்த விதமான தடையும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த கரெக்டாக அதெல்லாம் டெவலப் பண்ணுறாங்க தாவேக்கால. கரெக்டாக எம்ஜிஆர், அண்ணா இப்படி எல்லாத்தையும் சேர்த்துட்டு வந்து அவங்க வந்து திமுக தான் எங்கள் பொது எதிரி, அரசியல் எதிரின்னு முத்திரையும் குத்துறாங்க. அப்போ வந்து எப்படி இந்த சூழ்நிலையில் அதிமுக தான் எல்லாம் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறது வந்து அது ஒரு அவங்க சுயமாக தங்க முதுகில் தாங்களே தட்டிக்கிறது தான். ஸோ அப்போ இன்னைக்கு தேதியில் வந்து ஒரு 3rd பிளேஸில் தான் இருக்காங்க, அந்த அளவுக்கு வந்துட்டாங்கன்னு பார்த்துக்க முடியுமா? அதாவது நான் இப்போ இதுக்கு ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இப்போ இவ்வளோ நாளாக அரசல் புரசலாக பேசிக்கிட்டு இருந்தோம், நான் நம்பலை. இதை ஒரு முன்னுரையோடு சொல்கிறேன், நான் அதை நம்பலை, அதை ஒத்துக்கலை, அதை உண்மை என்று சொல்ல. ஆனால் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, அதுக்கு நான் சொல்கிறேன். பத்திரிகையிலையும் இணையத்திலையும் பல இடங்களில் இப்போ ஒரு சர்வே ரிப்போர்ட்டுன்னு ஒன்று வெளியே வருது, பார்த்துருப்பீங்க நீங்கள். அது என்ன சொல்லப்படுகிறதுனா இன்டெலிஜென்ஸ், அதாவது மத்திய இன்டெலிஜென்ஸ் எடுத்த சர்வேன்னு சொல்லி பத்திரிகையில் போட்டாங்க. எல்லாரும் இப்போ அதை டிபேட் பண்ணுறாங்க. நான் அதை வந்து ஒத்துக்கல. ஆனால் அந்த சர்வே வந்து நான் எந்த அடிப்படையில் அதை ஏற்றுக்கிறேன்னா, அது வந்து காற்று எந்த வழியில் திசையில் வீசுது, மக்கள் ஆதரவு எந்த வகைக்கு போகுதுன்றது ஒரு காற்ற ஒரு சின்ன அறிகுறி, சமிஞ்ஞை, அடையாளம்.
அப்படின்னு எடுத்துக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே சீட் ப்ரொஜெக்ஷன், ஓட் பர்சன்டேஜ் எல்லாம் அதெல்லாம் ரொம்ப ப்ரீமெச்சூர். 4 மாதத்துக்கு முன்னால் அதெல்லாம் வராது. இன்னும் அலையன்ஸே வந்து இன்னும் கான்கிரீட் ஆகலை. அப்படி இருக்கும்போது தேர்தல் பிரச்சாரம் கொஞ்சம் மாற்றோம், கேம்பெயின் லீடர்ஸுடைய சுற்றுப்பயணம்லாம் அதெல்லாம் எதுவும் நிகழாமல் இப்போ சொல்கிறத நம்ம ஒத்துக்குமா. ஆனால் பேசிக்கலாக எந்த பக்கம் காற்று வீசுது அப்படின்றத அது இண்டிகேட் பண்ணுறதா அந்த மட்டும் நான் எடுத்துக்கிட்டு சொல்கிறேன். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 90 சீட்டு டிஎம்கேக்கு, 70 சீட்டு தாவேகாக்கு, 35 சீட்டு அதிமுகக்கு, 38 இழுபறி, 234 ஒன்று வந்து நாம் தமிழருக்கு சொல்லியிருக்காங்க. இது ஃபுல்லாக கற்பனை தான். ஆனால் இந்த கற்பனையில் கூட அதிமுக 2வது இடத்துல வரல. 2வது இடத்துல வராது மட்டும் இல்லை, 2வது இடத்துக்கு போட்டி போடுறோன்னு கூட சொல்ல முடியாது. இவங்க 70, இவங்க வந்து 35, டபுள் டிஸ்டன்ட் தேர்டுன்னு சொல்லலாம் அதிமுக. புரியுதுங்களா? அதிமுக ப்ளஸ் பாஜக, இது தாவேக தனித்து. ஸோ இதில் இன்னொரு இன்ஃபரன்ஸ் நான் என்ன எடுக்கிறேன், இந்த கேல்குலேஷன் படியே எலெக்ஷன் ரிசல்ட் வந்தால் நாளைக்கு அப்போ முதலமைச்சர் விஜய் தான். இல்லை அதை சொல்ல அந்த கணக்குக்கு சொல்கிறேன். இல்லை, நான் அதை ஒத்துக்கல. அது ஒன்லி இண்டிகேஷன் தான் நான் சொல்கிறேன். இதில் என்ன இன்னொரு இண்டிகேஷன் நான் இதிலேருந்து ரீட் பண்ணுறேன்னா, தொங்கு சட்டமன்றம் வருவதற்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லுது. அதே போல் இந்த இழுபறி 38 இருக்கு இல்லையா, அது எப்பவுமே எந்த கட்சி ஜெயிக்கிற மாதிரி இருக்குதோ அந்த கட்சிக்கு தான் மெஜாரிட்டி போயிடும். மக்கள் ஆதரவு திரும்பும்போது அப்போ இந்த 70ஓட தாவேகா நிற்கும் நான் நம்பலை. இப்போ அதுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க பல அரசியல் விமர்சகர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள்லாம், 2% வந்தால் பரவாயில்லைங்க, மேக்சிமம் என்னங்க 7-8% வரலாங்க, விஜயகாந்தே அவ்வளோதாங்க வந்தார், பாவங்க சீமான் 16 வருஷம் கழிச்சு இப்போதாங்க 8% வந்திருக்காரு இல்லையா. அப்போ ஒருவர் ஒரு தேர்தலை கூட சந்திக்கவில்லை. ஆனால் எடுப்புலையே அவங்க சொல்லலை. இதை தாவேகா சொன்னால் அதை நம்ம தள்ளி விட்டுறலாம். பொதுவாக எல்லாருமே சொல்கிறாங்க. பொதுவாகன்னா பாஜக ஆதரவாளரான பாண்டே கூட சொல்கிறாரு 25ன்றாரு. நானே நினச்சேன் இதெல்லாம் வந்து இவ்வளோ வராதுன்னு. ஆனால் இப்போ அட்டர் சர்ப்ரைஸ் எனக்கு 25க்கு மேலே இருக்குன்னு. ஆதவ அர்ஜுனா நாங்கள் 26 இருக்கிறோம் அப்படின்றாரு. இப்போ இன்னைக்கு செங்கோட்டையன் நாங்கள் 30 வந்துட்டோன்றாரு. அது என்ன சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஃபிகர் சோகால்டு இன்டெலிஜென்ஸ் டேட்டா என்ன காட்டுதுன்னா 2வது இடத்தில் முந்தி கொண்டிருக்கிறது. ரேஸ் முடியல, தொடங்கி தான் இருக்குது. ஆனால் 2வது இடத்தில் அதிமுக பாஜக இல்லை, தாவேகா இருக்கிறது. ரொம்ப டிஸ்டன்ஸில் 3வது இடத்துல இருக்குது. 35 கூட்டினா தான் 70. இப்போ இன்னும் நிறைய அதிமுகலேருந்து ஆட்கள் வந்து மற்ற தாவேகால சேர்றதோ இல்லை திமுகவில் சேர்றதோ போனால் இப்போ அதிமுக என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மிகப்பெரிய கேள்வி. அதிமுகவின் எதிர்காலம் கேள்விக்குறிதாங்க என்னை பொறுத்தவரையில். ஆனால் தேர்தல் முடிவுகள் பல அதிசயங்களை சொல்லலாம். ஒருவேளை விஜய்க்கு கை கேட்டது வாய் கேட்டல அப்படின்ற மாதிரி 117க்கு ஒரு 100 ஜெயிக்கிறார், ஒரு 17 கிடைக்கல. திமுக 60ஓடு நின்று போச்சு, அதிமுக ஒரு 40ஓடு நின்று போச்சுன்னா அதிமுகவுக்கு வேற என்ன ஆல்டர்னேட்டிவ் இருக்குது? அதுதான் கடைசியில் தாவேகாவை ஆதரித்து கூட்டணி மந்திரி சபைக்கு அவர் ஒன்றும் எதிரி இல்லை, இவங்க தான் கூட்டணி கிடையாது கூட்டணி. ஆனால் மக்கள் வாக்களித்து கூட்டணி சர்க்காருக்கே அவங்க வழிவு பண்ணிட்டாங்கன்னா ஊஆர்தே தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணிக்கு ஒத்துக்க மாட்டாங்கல்லாம், அந்த கதையெல்லாம் வேகாது. இல்லை அன்னைக்கு சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இங்கே நாங்கள் தான் முதலமைச்சர் அப்படின்ற வாய்ஸையும் ரைஸ் பண்ண முடியாது, விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் ஆவாருன்னா வேற என்னங்க. ஏங்க முதல் தரமான நம்பிக்கை ஒரு 10 சீட்டு தான் கம்மியாகுது, உங்களை கூப்பிட்டு கூட்டணிக்கு வச்சா நீங்கள் எனக்கு முதலமைச்சர்னு கேட்க முடியுமா? அதனால் என்ன வேணா நடக்கலாங்க. ஆனால் ஒன்று என்னன்னா இதில் ஒரு ஃபேக்டர், விஜய் 6 மாதத்துக்கு முன்னால் பொது வெளியில் சொன்னார் 2026
சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையே தான் போட்டி இருக்க போகுதுன்னாரு. அது இன்னைக்கு 6 மாதம் கழித்து இன்னைக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அதை தானே சொல்லுது. அப்போது 3 விஷயங்களை நான் கான்கிரீட்டாக இதிலேருந்து எடுத்துக்கிறேன். ஒன்று, தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி இருக்க போகுது 2026. அதே போல் அதிமுகவை விஞ்சி தாவேகா 2வது இடத்துக்கு வந்துடுச்சு ஏற்கனவே. 3வது, ஒஸ்ட் கேஸு, யாருக்கும் பெரும்பான்மை இல்லாத ஒரு தொங்கு ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி. ஏற்கனவே ரொம்ப நாளைக்கு முன்னால் வந்திருக்கு தமிழ்நாட்டில் ஒரு தொங்கு சட்டமன்றம் வந்திருக்குது. அப்போ தான் ராஜகோபாலாச்சாரி வந்து முதலமைச்சர் ஆனார். புரியுதுங்களா? அது மாதிரி அது வந்து ஹிஸ்டரி வில் ரிப்பீட். வாகை சூடும் வரலாறு திரும்புதா இல்லை இந்த தொங்கு சட்டசபை வரலாறு திரும்புதா, மக்கள் தீர்ப்பளிக்கிறத பொறுத்து தான் அது திரும்பினாலுமே வரலாறு திரும்பினதா தான். ஆமாம் ஆமாம். திமுக ஆட்சி வந்து தொடராதுங்க. அதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். ஏன் தொடராதுன்னு சொன்னால் இந்த ஃபிகர்ஸ் அதெல்லாம் இல்லை, மக்களிடம் அதற்கு எதிரான மனநிலை இருக்குது. நான் பல இடங்களில் போகிறேன், சந்திக்கிறேன், ஹோட்டலில், ஆட்டோ, பஸ்ஸு, எல்லா இடத்துலையுமே மக்கள்கிட்ட என்னால் பார்க்க முடியுது. ஒரு மாற்றத்துக்கான அந்த ஏக்கம் வந்துடுச்சு. ஏன் 2 பேரும் 30 வருஷம் ஆண்டாங்க, ஏன் இவர் வரட்டுமே, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா என்ன, அவ்வளோ பெரிய வருமானத்தெல்லாம் விட்டுட்டு வரார, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமேன்றாங்க. நீங்கள் அதை எப்படி எதிர்ப்பீங்க? அவர் மேலே என்ன சொல்ல முடியும்? Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. MCR Pure Cotton Club, formals and casual shirts. This festive season, travel the world with Grand Royal Tours.